RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும், அதனுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் மற்றும் பொருளாதாரம் பயண தடைகளை விதிக்க வேண்டும். அமெரிக்காவின் மத சுதந்திர ஆணையம் ஆலோசனை சொல்லியிருக்கு. எந்த அமைப்பை? RSS அமைப்பை. இந்த ஆலோசனை வரவேற்கத்தக்கது. இந்த ஆலோசனை உடனே நிறைவேற்றணுங்கிறத தாண்டி அமெரிக்கா எது சொன்னாலும் உடனடியாக அதை நிறைவேற்றும் நமது அமெரிக்காவின் அடிமையான மோடி அதை உடனே பண்ணுவாங்களா? ஏன் பண்ணணும்? அதை பத்தி இன்னைக்கு விளக்கமா பேசுவோம். இந்த மதச்சார்பற்ற நாட்டுல தமிழ்நாடு ஒரு விதமாகவும் மற்ற வட மாநிலங்களும் ஒரு விதமாகவும் தான் எப்பவுமே இருக்கும். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல தமிழ்நாடு எல்லாம் ரொம்ப மாறுபட்டு இருக்கும். வட மாநிலங்களை கூட ஒப்பிடும்போது, உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடும்போது இது அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருக்கும். இங்க எப்படி சமத்துவமா இருக்காங்களோ, இங்க எப்படி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பிகளா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, இது அப்படியே அங்க ஆப்போசிட்டா இருக்கும். அவனை அரசியலே அதுதான். இந்த சங் பரிவாரங்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இப்ப ஒவ்வொருத்தையும் ஒரு மனுஷன்னா ஏதாவது ஒண்ணு, இன்னைக்கு ஒரு நல்ல நூலை பிடிச்சா தூக்கம் வரும், இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சா தூக்கம் வரும், ஏதாவது ஒரு மரத்தை நட்டா தூக்கம் வரும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், யாருக்காவது கண்ணு தெரியாதவங்கள ரோட்ல கிராஸ் பண்ணி விட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், யாருக்காவது ஏதாவது உதவி, வண்டியில போறேன் லிப்ட் ஏற்றி கொண்டு போய் இங்க ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சு அடிக்கிட்டா நிம்மதியா இருப்பாங்க. சங் பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது யாராவது ஒரு முஸ்லீமை வம்பிழுக்கணும், கிறிஸ்டியனை வம்பிழுக்கணும். வம்பு நடக்கிறதுக்கான காரணமே இருக்காது, வாண்டேடா போய் இழுப்பான். அந்த மசூதி முன்னாடி போய் ஏதாவது ஒண்ணு பண்ணலைன்னா அவனுக்கு தான் ஒரு உயிரோடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்க மாட்டான். இது அவனோட இயல்பே ஆயிடுச்சு. இப்படித்தான் RSS அவங்கள வளர்க்குது. அப்ப இது எவ்வளவு ஒரு கேடுகட்ட சிந்தனை, எவ்வளவு மோசமான சிந்தனை. முஸ்லிம்களை மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, நாத்திகர்களை, இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவங்க பாவம், அவங்களை ஏன் இப்படி வேணும்னே வம்பிழுக்கிறீங்க, இது வேணும்னே மத கலவரத்தை உருவாக்குறீங்க, அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு யாராவது, ஏன்னா இந்துத்துவவாதிகள் வேறு, இந்துத்துவ வெறியர்கள் வேறு, சாதாரணமா பொதுவா இருக்கிற இந்து மக்கள் வேறு. எல்லாரும் ஒண்ணும் கிடையாது. எல்லா இந்து மக்களுக்கும் கலவரம் நடக்கணும், எப்படியாவது முஸ்லீம் கூட சண்டை கட்டிட்டு இருக்கணும், அவங்க கூட சண்டை கட்டினாதான் நிம்மதிங்கிறது இந்து மக்களா இருக்கிற இந்துன்னே தன்னை உணர்ந்து கூட மாட்டாங்க. சாதாரணமா கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, காலங்காலமா ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா முஸ்லீம்களை பார்த்துட்டா பாய் வா பாய், என்ன பாய் ரம்ஜானுக்கு இன்னும் பிரியாணி இல்ல போல இருக்கு, என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா மாப்பிள்ள மச்சான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு அவங்க உதவி செய்யறது, அவங்க கோயில் விழாவுக்கு இவங்க சர்பத்து கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அவங்க கோயிலுக்கு இவங்க சீர்வரிசை கொடுக்கறது. அப்படி இஸ்லாமியர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும் நண்பர்களா இருப்பாங்க. சாதாரண மக்கள், அதுல இருக்கிற சாதாரண மக்கள். நம்ம இஸ்லாமிய மதத்திலையும் அடிப்படைவாதிகளை ஏத்துக்கல, கிறிஸ்தவ மதத்திலயும் அடிப்படைவாதிகளை ஏத்துக்கல. மதம்னு சொல்லிட்டு மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு கலவரத்தை விரும்புற அயோக்கியர்கள் எந்த மதத்துல இருந்தாலும் அவர்கள் அயோக்கியர்கள். அவங்க ஒழியணும். அதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. சாதாரண மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இவனுக்கு இவன் உதவி செய்யலாம், அவனுக்கு இவன் உதவி செய்யலாம், அப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த சங் பரிவாரங்கள் டைம்ஸ் நவ் 2025 டிசம்பர்ல ஒரு செய்தி, அதுல வீடு வீடா ஆயுதம் கொடுக்குறான். பெரிய கத்தி கோடாரியாட்டு இருக்கிறது வீடு வீடா போய் கொடுக்குறான். என்ன இது? ஏதோ இந்த ஓட்டுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க பண்ணுவாங்க, வேற ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க, அப்படிதான் கொடுப்பாங்க. ஏதாவது நட்பு பாராட்டி அல்லது வேற ஏதாவது இந்த மாதிரி நாங்க இப்படி ஒண்ணு செய்ய போறோம், எங்க திட்டங்களை படிங்க, நாங்க இப்படி ஒரு நல்லது செய்ய போறோம், அதை பத்தி பாருங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இவன் ஆயுதம் கொடுக்குறான், வீடு வீடா ஆயுதம் கொடுக்குறான். அந்த செய்தியிலேயே இதெல்லாம் முஸ்லிம்களை கொலை செய்ய அப்படின்னு இது பண்றான். பொதுவெளியில சர்வசாதாரணமா. இது தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் வாய்ப்பே இல்லை. உடனே உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இதற்கு முன்னால இருந்த கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், இங்க இந்துத்துவனுடைய ஆட்ட கொட்டத்தை எல்லாம் நீ இப்படி பொதுவா எப்ப பார்த்தாலும் மதவெறின்னே தெரியறத அனுமதிக்க முடியாது. அதையும் தாண்டி அங்கங்க முயற்சி பண்ணுவாங்க. மைக்கேல்பட்டியில ஒரு பிரபலமான ஸ்கூல் 160 ஆண்டுகள் பக்கம் இருக்கு, ஒரு கிறிஸ்தவ பள்ளி. லாவண்யாங்கிற ஒரு பொண்ணு அங்க தற்கொலை பண்ணாங்க இப்ப சமீபத்துலதான். அத அங்க இருக்கிற அந்த லாவண்யா இறந்ததை, தற்கொலை பண்ணிக்கிட்டத அங்க இருக்கிற ஒரு VHP மாவட்ட தலைவர் ஒருத்தன், இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லி கட்டாயப்படுத்தினாலதான் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உருவாக்கி இவன் எடுத்து போடுறான். இதைய நம்ம IPS
யோக்கியன்னா யோக்கியம், அப்படி ஒரு யோக்கியம். என்னையாட்ட யோக்கியம் தமிழ்நாட்டில இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே யாரும் இல்லைங்கிற மாதிரியே தான் பேசுவாரு. நடந்துக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடியே நடந்துக்கிட்டதுல இனிமேலும் நடந்துக்க மாட்டாரு. ஆனா பேசுறத மட்டும் பாருங்க, அப்படியே எவனாவது பார்த்துட்டு வச்ச என்னடா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் தான்டா, அப்படியே கன்னுன்னு பேசுறாருடா, சே எவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு அப்படிம்பாங்க. அயோக்கிய பையன் விஹெச்பி மாவட்ட தலைவர் வந்து பொய்யா செய்தி பரப்புனா மதம் மாற்றத்தினாலதான் அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு இவர் கழட்டி அதை காப்பி பண்ணி இவர் போட்டு சிபிஐ விசாரிக்க வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது மதமாற்ற முயற்சி, அது இது இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, அப்படி இப்படின்னு பரப்பி விட்டு பெரிய ரகளை உருவாக்க, கலவரத்தை உருவாக்க அண்ணாமலை முயற்சி பண்ணாரு. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே அதுதான். இங்க ஒரு சிறந்த மாநில தலைவர், ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னா பிஜேபி விரும்புறது எப்படின்னா, யார் இருக்கும்போது பெரிய பெரிய ரகளைகள் நடக்குது, பெருசா பேசப்படுது, பெருசா இந்துக்களுக்கு உணர்வை ஊட்டி ரகளைக்கு அனுப்புறது, கலவரத்தை ஏற்படுத்துறது. அவர் நல்ல தலைவர். அந்த நல்ல தலைவர் யார் யார் மாவட்டத்தில் இந்த மாதிரி ரகளைகளை உருவாக்கி விடுறாங்களோ அவரை நல்ல மாவட்ட பொறுப்பாளரை இவரு மாநில தலைவர் அவருக்கு அங்கீகாரம் கொடுப்பாரு. இது இவங்க வேலையே அதுதான். சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னீங்க, சிபிஐ நீங்க சொன்னது போல விசாரிச்சது. ஏபிவிபி டெல்லியிலேயே தான் போய் போராடிச்சு, மைக்கேல் பட்டியல் அப்படி இப்படி அப்படின்னு. தமிழ்நாடு முதலமைச்சர் வீட்டை கூட முற்றுகையிட போனாங்க. சரி, சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்ன விசாரிச்சது. என்ன சொன்னாங்க, லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்றம் காரணம் அல்ல, அப்படி அங்க நடக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த சிபிஐ விசாரிச்சதுல, அதாவது 2010 முதல் இப்போது வரை அங்கே படித்த மாணவர்களின் மாற்றுச் சான்றிதழை டிசியை அவங்க செக் பண்ணி பார்த்துதான் இது பண்ணியிருக்காங்க. யாராவது சேரும் போது வேறு மதத்துல சேர்ந்துட்டு டிசியை கொடுத்துட்டு அங்கிருந்து பள்ளியை விட்டு போறப்ப வேற மதத்துக்கு மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி 2010 முதல் இப்ப வரைக்கும் செக் பண்ணியிருக்காங்க. சிபிஐ யாரு, அண்ணாமலை வந்து வேண்டி விரும்பி கேட்டதாவது தமிழ்நாடு போலீஸ் சொல்லி இவருக்கு ஆகாதான், அவங்கள சரியில்லையா, அப்படியே கரெக்டா இவங்க நினைச்சா அதுக்கு உண்மையா சோதனை இடுறவங்க சிபிஐ தான். இவர் நேரம் சிபிஐ தான் கேட்பாரு எப்பவுமே. சரி, நீ கேட்ட சிபிஐ தான் வந்து விசாரிச்சது, அப்படி நடக்கலன்னு சொல்லிருச்சு. எவ்வளவு கேவலம். அப்பத்தனமா உங்க அரசியலுக்காக, சுயநல அரசியலுக்காக, ஒரு இந்துத்துவ அரசியலுக்காக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணீங்களே. ஒரு 160 ஆண்டு புகழ்பெற்ற ஒரு பள்ளி மேல நீங்க களங்கத்தை ஏற்படுத்த நினைச்சீங்க. அது மூலியமா அங்க வந்து கலவரம் நடந்துச்சுன்னா யாரு சாவான்னு நினைக்கிறீங்க, யாரு பாதிக்கப்படுவா, நீ பாதிக்கப்படுவியா, அண்ணாமலை பாதிக்கப்படுவாரா, இல்ல அண்ணாமலைக்கு வந்து இதையெல்லாம் வந்து செய்யன்னு சொல்லிக்கிற அமித்ஷாவோ மோடியோ பாதிக்கப்படுவாரா, அல்லது இதனால் பலனடைய போகிற குருமூர்த்தி பாதிக்கப்படுவாரா? மயிரே போச்சுன்னு வீட்டுல உட்காந்துட்டு இந்த மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தி விட்டா பண்ணனா வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய துக்ளக்கு விழாவில் அவர் சிறப்பழைப்பாளரை கூப்பிட்டு நீதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிடுவார். இவ்வளவு நாள் பண்ண கலவரங்களுக்கு பாதிக்கப்படுவதெல்லாம் அப்பாவியான இந்து மதத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளான தேவர் ஜாதியினரோ, நாடார் ஜாதியினரோ, வன்னியர் ஜாதியினரோ, பறையர் ஜாதியினரோ, பல்லர் ஜாதியினரோ இவங்கதான் பாதிக்கப்படுவாங்க. இவங்கதான் இதுல வந்து ஜெயிலுக்கு போவாங்க. இல்ல 2 பேர் வெட்டி செத்துக்கிட்டா இவங்கதான் பாதிக்கப்படுவாங்க. துக்ள குருமூர்த்தி பாதிக்கப்படுவாரா? இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ரகலை ஆயிருக்கு. பாதிக்கப்பட்டாரா? எச்ராஜா பாதிக்கப்படுவாரா? பாதிக்கப்பட மாட்டாரு. உழைக்கும் மக்களான எங்களுடைய டெய்லி வேர்வை சிந்தி உழைச்சாதான் எங்களுக்கு வந்து சோறு, நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டுதான் எங்க பையனை படிக்க வைக்கணும்னு இருக்காரு. இந்த சாதாரண இந்து மக்கள் தான். இந்த சாதாரண இந்து மக்களுடைய ஒரு நாடாரோ, கவுண்டரோ, பறையரோ அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் வந்து படிச்சுட்டு அவங்க படிக்கிறதுக்கு வந்து பணம் அனுப்பாம தடை பண்ணி வச்சிருக்கதே மோடி அரசு. யாருக்கு தடை பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன தமிழ்நாட்டுல என்ன வந்து 199% இஸ்லாமியர்களா இருக்காங்க, இந்துக்கள் தானே. இப்படி எல்லாம் வந்து ரகளை ஏற்படுத்த நினைச்ச அண்ணாமலையினுடைய முகத்திரை அப்பட்டமா சிபிஐ அறிக்கையில கிழிஞ்சது. இது என்னன்னா, உத்தரப்பிரதேசத்திலையும் அந்த உத்தரகாண்ட் போன்ற வட மாநிலங்கள்ல நடக்கிற இந்த கலவரங்களை எல்லாம் வந்து அவனுடைய ட்ரெய்லர் இது. தமிழ்நாட்டிலையும் அப்படி கொண்டு வரணும், தமிழ்நாட்டையும் கலவரக்காடு ஆக்கணும், தமிழ்நாட்டிலையும் முஸ்லீம்களும் இந்துக்களும் அடிச்சு செத்துக்கணும். அப்படித்தானே கோயம்புத்தூர்ல சசிகுமாரனுடைய ஊர்வலத்தில் நடந்துச்சு. யார் பாதிக்கப்பட்டா? சாதாரண மக்கள் தான், சாதாரண இந்துக்கள் தான். நீங்க இது மட்டும் இல்ல, ஹோலி பண்டிகைன்னு கொண்டாடுறானுங்க. இன்னும் அது கூட ராமநவமி, இதெல்லாம் வட மாநிலங்கள்ல இப்ப இதெல்லாம் தற்சமயம் நடந்தது. ஒரு டிஜே சாங் போட்டு அப்படியே ஊர்வலமா போறானுங்க, ஆடுறாங்க பாடுறாங்க. அதை ஆடட்டும், அது அவங்க விருப்பம், அது அவங்க நோம்பி அவங்க கொண்டாடட்டும். ஆனா அப்படி கொண்டாடிட்டே போவான், அவனுக்கு என்ன ஆகும்னே தெரியல. மசூதி வந்துருச்சுன்னா உடனே ஆள் மாறிடுவான், அம்பியா போவான், அங்க போனதான் அன்னைனா மாறிடுவான். மசூதி பார்த்தா அப்படி ஏதாவது ஆயிருமான்னு தெரியுது. அப்படி ஏதாவது இவங்களை சிறகடிச்சு விட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அங்க போனதும்
ஜெய் ஸ்ரீராம் பாட்டு, அண்ணா வரைக்கும் வேற பாட்டு பாடு, அங்க போனா ஜெய் ஸ்ரீராம். வம்பு எப்படியே ரகடை அவனை கூப்பிடணும்ல. அவன் முஸ்லீம சண்டை கூப்பிட்டு இவன் சண்டை பண்ணாதான் இவன் இந்த சொல்லுவாங்களே, என்னுடைய இந்த ஆசை நிறைவேறினாதான் நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி பழைய பாட்டி தாத்தாக்கள சொல்லுவாங்க. அது போல இவனுக்கு எந்த பண்டிகை கொண்டாடினாலும் சரி, அந்த முஸ்லீம் மசூதிக்கு முன்னாடி போய் ஒரு கலவரத்தை உருவாக்குனாதான் அந்த கலவரமே திருப்தியா முடியும். ஆயுதங்கள் தர்றது, அங்க முன்னாடி போய் கலவரத்தை உருவாக்குறது, பெண்களை தொடக்கூடாத இடங்கள்ல எல்லாம், இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் இந்து மத பெண்கள் தான். அவங்க கையை தள்ளி விடுறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க. இவன் புடிச்சு அந்த சேத்துக்குள்ள போடுறான், மேலே ஏறி மிதிக்கிறான், எங்கெங்க தொடக்கூடாது அங்க எல்லாம் தொடுறான். இன்னும் அந்த ஹோலின்ட்டு எதையோ தூக்கி பூசுறது எங்கெங்க பூசக்கூடாது அங்க பூசுறது, அதை எல்லாமே எடுத்து வெளியிட்டு இருக்காங்களே. ஒருவேளை அந்த அறிவு கூட இல்லையான்னு தெரியல. இதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்களே, வெளியிடுறாங்களே, இது கேவலமா போயிருமே. அவனுக்கு கேவலம், அவன் சித்தாந்தத்துக்கு கேவலம், மதத்துக்கு கேவலம், உன்னுடைய RSS கேவலம், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் அப்படிதான் அப்படின்னு இருக்கானுங்க. எங்கேயாவது ஏதாவது சொல்லி ரகலை நடந்துட்டே இருக்கணும். இந்த RSSல இருந்து வந்தவர் தான் மோடி, RSS பிள்ளை தான் மோடி. இந்த மோடி அவர்கள் பதவி ஏற்றதில் இருந்து தமிழ்நாட்டுக்கு 41 முறை வந்திருக்காரு. அதிகமா சென்னைக்கு, அப்புறம் கோவைக்கு, ராமேஸ்வரம், மதுரை இப்படி வந்திருக்காரு. அவங்க ஒரு எய்ம்ஸ் கட்டுறேங்கிறாங்க, எப்ப இருந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த எய்ம்ஸுக்கு பார்வையிடுறதுக்கு போகல, இப்ப கடைசியா வந்தப்ப. அதே போல இந்த கலவரங்களை எல்லாம் இங்க தலைமை தாங்கி நடத்துறதுக்கு எப்போதும் தயாராக இருக்கிற வீரத்துறவி கலவர நாயகன் நம்ம கந்தன் மலை எச்ராஜா. இந்த பிரச்சனையை, இந்த கலவரத்தை தொடங்கி வச்சவரே அவர் தான். திருப்பரங்குன்ற கலவரத்தை எப்படியாவது அங்க போய் அந்த தர்கா முன்னாடி இது பண்ணணும்ட்டு துடியா துடிச்சு அவரு கூட இன்னொரு திருப்பார் ராம ஏதோ ஒரு பேர் வரும் அவன், இவங்க இதெல்லாம் பண்ணினாங்க. இப்ப மோடி வந்தாரு, போய் இந்த கலவரத்தை எல்லாம் தூண்டி விட்டு இவர்னாலதான் எல்லாத்தையுமே நடத்துவாங்க. அந்த எச்ராஜா கூட பார்க்க போகல, எய்ம்ஸ் பார்க்க போகல. இன்னும் தமிழ்நாட்டுல பாக்குறதுக்கு என்னென்னவோ இருக்கு. இது என்ன கம்பெனி திறப்பு விழாவா, ஏதாவது கடை திறப்பு விழாவா? இந்த திறப்பு விழாவை இந்த மாதிரி நூலகத்தை திறப்பு விழாவா? ஸ்டாலின் அவர்கள் வந்தார், இதை திறந்து வைத்தார். அப்ப இது போல மோடி அங்கிருந்து திருப்பரங்குன்றத்தை கரெக்டா இப்பதான் இந்த கடைசியா வந்த அன்னைக்கு தான் போய் திறப்பு விழா பண்ணி வைக்க போறாரா? திருப்பரங்குன்றம் எப்ப இருந்து இருக்குல்ல, 41 முறை வந்தீங்கல்ல, ஏன் அப்பெல்லாம் போய் திருப்பரங்குன்றத்துல வணங்கணும்னு சொல்லி தோணலையா? அப்பெல்லாம் திருப்பரங்குன்றத்துல கடவுள் இருக்காதுன்னு தெரியலையா? எப்ப பிரச்சனை ஆயிருக்குதோ, எப்ப நம்ம போனா இன்னும் பிரச்சனை எச்சாகுமோ, இன்னும் தூண்டி விட முடியுமோ, அது மூலியமா இன்னும் சாதாரண அப்பாவி மக்கள் மோடியே போனாரா, மோடியே இதை பண்ணாரான்னு சொல்லிட்டு அவங்க அதையால நம்பி போய் ரகலை பண்ண முடியுமோ? அப்படி அங்க பாபர் மசூதி இடிச்சது மாதிரி, ராமர் கோயில் அங்க கலவரத்தை உருவாக்குற மாதிரி, அதே போல இங்க உருவாக்கணும், திருப்பரங்குன்றத்துல உருவாக்கணும், தமிழ்நாட்டுல எங்கேயாவது உருவாக்கணும். கலவரத்தை நடத்தியாவது நம்ம ஆட்சிக்கு வர பார்க்கணும், கடைசிக்கு எதிர்கட்சி ஆகணும். அப்படிங்கறத இவங்க திட்டம். சரி, அந்த கலவரத்தை தான் உண்மையாலுமே கடவுளுக்காக பண்றாங்களான்னா அதுவும் கிடையாது. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டெபாசிட் வாங்கணும். இன்னும் டெபாசிட்டே இவங்க வாங்குறது இல்லை. அப்புறம் டெபாசிட் வாங்கிட்டு எதிர்கட்சி ஆகணும், அப்புறம் ஆளுங்கட்சியாக பாக்குறது தான். இல்ல இது எதுவுமே முடியலைன்னா எவன் ஜெயிச்சுட்டு இருக்கிறானோ அவனை நம்மால் ஆயிக்கணும். அப்படிதான் 41 முறை போகாத மோடி திருப்பரங்குன்ற பிரச்சனை எப்ப இந்த சாமிநாதன் பார்ப்பன நீதிபதி மனு தர்ம சாஸ்திரத்தின்படி தீர்ப்பு சொல்கிற நீதிபதி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அல்லது அம்பேத்கர் அவர்கள் என்ன கொண்டு வந்தாரோ அதை அதன் அடிப்படையில் சொல்ல மாட்டார். மனு சாஸ்திரத்தின்படி, மனு சாஸ்திரங்கிறதே கலவர, அது ஒரு கலவர நூல் தான். அது முஸ்லீம்களை மற்றவங்களை இழிவுபடுத்துறது, இந்துக்களையே, இந்து மதத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை இழிவுபடுத்தும் நூல் தான் அந்த நூல். அதன்படி தீர்ப்பு சொல்லுவார். அந்த கலவரத்தை அவர் பங்குக்கு மோடி இன்னும் கொஞ்சம் எச்சு பண்ணி விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு பண்ண பார்த்தது. அதுல ஒருத்தர் பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் செத்தாரு. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி கலவரத்தை பண்ணணும். இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற, இந்த கலவரங்கள் நடக்காதா என்று ஏங்குகிற, கலவரத்தை நடத்தியாவது பிழைப்பு நடத்த வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த சங் பரிவாரர்களின் தலையாய அமைப்பான RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணையம் இந்த ஆலோசனையை அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் அந்த செய்தியில பார்த்திருப்போம். இது உண்மையாலுமே ஆலோசனை மட்டுமல்ல, உடனே நிறைவேற்றப்படணும். RSS-ஐ தடை செய்ய வேண்டும், அதன் சொத்துக்களை முடக்க வேண்டும், பொருளாதாரம் மற்றும் பயண தடைகளை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருக்கு. இவங்க சொன்ன ஆலோசனை இப்படியெல்லாம் நடந்ததை பத்தி நம்ம சொன்ன ஏற்கனவே உத்தரகாண்ட்ல தீபக்னு ஒருத்தர், ஒரு இந்து, ஒரு பாபா துணி கடைன்னு வச்சிருந்த ஒரு இஸ்லாமிய போய் எப்படி நீ பாபா துணி கடைன்னு பேர் வைக்கலாம், நீ முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கலவரம் பண்ண துடிச்சப்ப அந்த RSS சங் பரிவாரங்களை ஒரு இந்துவே போய் எதிர்த்தாரு.
உனக்கு என்னடா பிரச்சனை, 30 வருஷமே இந்த பேர் இருக்குதுடா, உங்களுக்கு இன்னைக்கு என்னடா வந்து இதுல என்னடா ஆடுது, மூடிட்டு போங்கடான்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அப்புறம் அவனை ஒரு பெரிய அந்த பரிவாரங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அவருடைய ஜிம்முக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க போற இந்துக்களை எல்லாம் நீங்க இந்துக்களா போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க அவருக்கு இடைஞ்சல் கொடுத்தானுங்க. இப்படி எல்லா இடத்திலும். ஆனால் இந்த கேடுகளை தமிழ்நாட்டில் முடிந்தவரை நுழைய விடாமல் என்ன பண்ணாலும் சரி அதை முடிந்தவரை தடுக்கின்ற இந்த திராவிட இயக்க பூமியில், இந்த பெரியார் மண்ணில், இங்கே குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள், இன்னும் வள்ளலார் போன்றவர்கள், இங்க எல்லாமே வந்து சமம், எல்லாம் சமத்துவம். இங்க மதமே இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க மதத்தில் இருந்தாலும் மத நம்பிக்கை ஒரு புறம், அதை விட தமிழ்நாட்டின் தனிப்பெருமை தனிச்சிறப்பு முக்கியம், சமத்துவம் முக்கியம். மதத்தை கண்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி எங்களை பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற புரிதல் கொண்ட தலைவர்கள் தான். அதனால இங்க வரவிடாம தடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க எப்படியாவது வந்துடணும், இங்க கலவரம் நடக்கணும்னு துடிக்கிற இந்த RSS தடை செய்ய வேண்டும். மக்களே அவர்களை எங்க வந்தாலும் விரட்டி அடிக்க வேண்டும்.